248 கோடியே 248 கோடி ரூபாய் எந்த பார்த்தும் உங்க பரிசு ரொக்கம் இல்லையா என்ற கேள்வி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். ரொக்க பணம் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். நேற்று இது சம்பந்தமான அறிக்கை ஜிஓ வெளியிடப்பட்டது. அதிலே சுமார் 248 கோடி என்ற அளவுக்கு தான் அந்த ஜிஓ ஆனது வெளியாகி இருந்தது. எனவே பொங்கலுக்கு ரொக்க பணம் உண்டா இல்லையா என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டது. காரணம், ஒரு அட்டைக்கு வெறும் 1000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய 2 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு 1000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் 2000 கோடி தேவை. ஆனால் அதில் ஒரு 10% என்ற அளவுக்கு தான் 248 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது இது பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்றவற்றை கொள்முதல் செய்வதற்காக முன்கூட்டியே ஒதுக்கப்பட்ட பணம். ஆனால் மக்களுக்கு ரொக்கமாக பணம் கொடுப்பதாக இருந்தால் அது பொங்கலுக்கு ஒரு 4 நாட்கள் முன்னதாக அரசாணை வெளியிட்டால் கூட அதனை உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு கொண்டு சென்று சேர்த்துவிட முடியும் என்று தெரிவிக்கின்றார்கள். எனவே தற்போது வரை பொங்கலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்பது குறித்து முடிவாகவில்லை என்றும், அது 1000 ரூபாயா அல்லது 5000 ரூபாயா என்பதெல்லாம் இன்னொரு 2 தினங்களில் முடிவு செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கின்றார்கள். இதுமான ஆலோசனைகள் நடைபெற்று வந்தாலும் இன்னும் இறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவிக்கின்றார்கள். எனவே ஓரிரு தினங்களிலே இது சம்பந்தமான விரிவான அறிவிப்பு நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது அரசு ஊழியர்களுக்கான அந்த அகவிலைப்படி சம்பந்தப்பட்ட அந்த மற்றொரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த தகவலும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது.